தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். சொர்க்கம் அருளும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை பற்றி தான் இந்த வீடியோ காட்சி பதிவில் நாம் இன்று காணவிருக்கின்றோம். கங்கைக்கு இணையான நதி இல்லை, காயத்ரிக்கு நிகரான மந்திரம் இல்லை, தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை, ஏகாதசிக்கு ஈடான விரதம் இல்லை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இருந்து 11ஆம் நாள் ஏகாதசி திதி அமையும். ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, ஏகாதசம் என்றால் 11. மாதத்திற்கு 2 வீதம், வருடத்தில் 24 அல்லது 25 ஏகாதசிகள் வரும். இவை வைணவ ஆலயத்துக்கு உகந்த திருநாட்கள். ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி புனிதம் பெறுவதாக ஆன்மீக நூல்கள் சொல்கின்றன. ஒவ்வொரு ஏகாதசியும் வெவ்வேறு விதமான பலன்களையும் நலன்களையும் அருள்கிறது. ஏகாதசி என்ற சொல்லுக்கு ஸ்ரீமத் நாராயணருடைய நாள் என்று பொருள் உண்டு. 8 வயதிற்கு மேற்பட்டவர்களில் இருந்து 80 வயது கொண்ட மனிதர்கள் வரை ஒவ்வொரு ஏகாதசி அன்றும் விரதம் இருக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். வருடம் முழுக்க வரும் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து பெரும் பலன் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தாலே கிடைத்துவிடும் என்கிறது விஷ்ணு புராணம். வைகுண்ட ஏகாதசி மோட்சத்தை வழங்குகிறது. எனவே இது மோட்ச ஏகாதசி, ஏகாதசிகளில் மிகவும் உயர்ந்தது என்பதால் பெரிய ஏகாதசி எனப்படுகிறது. 3 கோடி ஏகாதசிகளில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அவை அத்தனையும் இந்த ஒரு ஏகாதசியில் கிடைத்து விடுவதால் இது 3 கோடி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. சகலருக்கும் விமோசனம் தரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி. இந்நாளில் ஒருவர் விரதம் மேற்கொண்டு பெறுகின்ற பலனானது அவருக்கு மட்டுமல்ல, அவரை சார்ந்த குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் புண்ணியத்தை பெற்றுத்தர வல்லது. மார்கழி மாத வளர்பிறையில் வருகின்ற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எனப்படுகிறது. வருகிற 8ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று வைணவ ஆலயங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த வருடம் 2017இல் கூடுதலாக ஒரு சிறப்பு. இந்த வருடம் 2 வைகுண்ட ஏகாதசிகள் வருகின்றன. ஒன்று ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி 8ஆம் தேதி, அடுத்தது வருட கடைசியில் டிசம்பர் 29ஆம் தேதி அமைகிறது. ஒரே வருடத்தில் 2 முறை சொர்க்கவாசலுக்கு செல்கிற பேறு பக்தர்களுக்கு கிடைக்கின்றது இந்த வருடத்தில். ஏகாதசிகளில் வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு? சித்திரை முதல் பங்கு வரை உள்ள 12 மாதங்கள் 2 அயனங்களாக பிரித்து கணக்கிடப்படுகிறது. இதில் முதல் ஆணி மாதம் வரை வருகின்ற 6 மாத காலம் தேவர்களுக்கு பகல் பொழுது. இந்த 6 மாதங்களை உத்தராயணம் என்று அழைக்கின்றோம். ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான 6 மாத காலம் அவர்களுக்கு இரவு பொழுது. இவற்றை தட்சிணாயனம் என்கின்றோம். எனவே இந்த இரவு பொழுதின் இறுதியில், அதாவது அதிகாலை வேளையாக தேவர்களுக்கு அமைந்திருப்பது மார்கழி மாதம். ஆக தட்சிணாயனத்தின் நிறைவு மார்கழி மாதம். இவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் அதிகாலை சுமார் 4 மணி முதல் 6 மணி வரையிலான 2 மணி நேரம்தான். நமது வழிபாட்டில் விடியற்காலை வேலைக்கு எப்போதுமே தனி முக்கியத்துவம் உண்டு. அதுபோல் இறைவனையும் தேவர்களையும் வணங்குவதற்கும் உகந்த காலம் என்றால் இதுவேதான். அப்பேற்பட்ட அதிகாலை பொழுதாக அவர்களுக்கும் நமக்கும் ஒன்றாக அமைந்துள்ள காரணத்தால் மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக போற்றப்படுகிறது. மகாவிஷ்ணு விழித்தெழும் காலமான அன்றைய தினம் வழிபடுவது நமது பாவங்களை போக்கி சகல நன்மைகளையும் பெற்றுத்தரும் என்று கூறுகிறது ஆன்மீகம். எனவேதான் வைகுண்ட ஏகாதசியும் சொர்க்கவாசல் திறப்பும் வைணவ ஆலயங்களில் வெகுவாக போற்றப்படுகிறது. அதிகாலையில் வைணவ ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறந்து பக்தர்களுக்கு பெருமாள் அருள்கிற நிகழ்வு நம்மாழ்வார் காலத்துக்கு முன் இருந்ததில்லையாம். காரணம், கலியுகத்தில் நம்மாழ்வார் வாழ்ந்த காலத்துக்கு முன் வரை எவரும் வைகுண்டம் சென்றதில்லை. திருக்கதவுகள் மூடப்பட்ட நிலையில் இருந்தனவாம். நம்மாழ்வார் முக்தி அடைந்த காலத்தில் அவருக்கு வைகுந்த பதவியை அளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கதவுகள் திறக்கப்பட்டனவாம். வைகுந்தம் சென்ற நம்மாழ்வார் பெருமாளிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தாராம். எனக்கு மட்டும் இந்த திருக்கதவுகள் திறந்தால் போதாது. என்னை போல் எத்தனையோ அடியவர்கள் உம் திருநாமங்களை துதித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த வைகுந்தத்தில் இடம் தர வேண்டும். எனவே அவர்களும் முக்தி பெற்று வைகுந்தம் வரும்போது இத்திருக்கதவுகள் திறக்கப்பட நீவீர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாராம். நம்மாழ்வாரின் வேண்டுகோளை ஏற்று மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியில் திறந்திருக்கும் என்று மகாவிஷ்ணு அருள, அதன்படி ஒவ்வொரு வைணவ ஆலயத்திலும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிற நிகழ்வு இன்று வரை தொடர்கிறதாம். அந்த நேரத்தில் ஏதேனும் வைணவ ஆலயம் சென்று தரிசிக்க வேண்டும். எண்ணற்ற வைணவ ஆலயங்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் சிறப்பு என்றாலும் ஸ்ரீரங்கம், அதாவது திருவரங்கம், திருமலை திருப்பதி ஆகிய இரண்டும் வெகு சிறப்பு என்றே சொல்லப்படுகிறது. பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகிற திருத்தலம் ஸ்ரீரங்கம். இங்கு வருடம் முழுக்க எத்தனையோ திருவிழாக்கள் நடந்தாலும் அவற்றுள் தனித்துவம் வாய்ந்தது வைகுண்ட ஏகாதசி. மார்கழி வந்தாலே ஸ்ரீரங்கம் வண்ணமயமாகிவிடும்.
பூலோகத்தில் முதலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ந்த திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. பகல் 10, ரா 10, இயற்பா என வைகுண்ட ஏகாதசி 21 நாள் விழாவாக அங்கு கொண்டாடப்படுகிறது. இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பக்தர்கள் வந்தடைவர். வைகுண்ட ஏகாதசியின் தொடக்கமான பகல் 10 விழா 29ஆம் தேதி தொடங்கிவிட்டது. தினமும் காலை 9:15 முதல் மதியம் 1 மணி வரை அரையர் சேவையுடன் நம் பெருமாளை தரிசிக்கலாம். இதுபோல் மாலையிலும் தரிசனம் செய்யலாம். பகல் 10வின் 10ஆம் நாளான ஜனவரி 7ஆம் தேதி அன்று நாச்சியார் திருக்கோலம் எனப்படும் மோகினி அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருள்வார். மறுநாள் 8ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். இந்த பரமபத வாசலை கடப்பதற்காக அதிகாலை 3:45 மணிக்கு பெருமாள் ரத்தின அங்கியில் கருவறையில் இருந்து கோலாகலமாக புறப்படுவார். நாடிகேட்டான் வாசல், கொடிமரம், ராஜமகேந்திரன் சுற்று வழியே ஊர்வலமாக வந்து அதிகாலை 5 மணிக்கு பரமபத வாசலை கடந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இந்த தரிசனத்திற்கென்றே கோயில் வளாகத்தில் விடிய விடிய கண்விழித்து காத்திருக்கும் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் ரங்கா ரங்கா என்று அவரது திருநாமங்களை முழங்கியபடி பெருமாளுடன் சொர்க்கவாசலை கடந்து செல்வார்கள். அன்றைய தினத்திலிருந்தே ரா 10 விழா தொடங்கும். ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்றால் திருமலை திருப்பதி வைகுண்ட துவாரம் என்று வழங்கப்படுகிறது. அதாவது வைகுண்டம் செல்வதற்கான வாசல்தான் திருமலை. திருமலையில் 8ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா, மறுநாள் 9ஆம் தேதி துவாதசி விழா. வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நள்ளிரவு 2:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படும். திருமலை உற்சவர்களான ஸ்ரீதேவி, பூதேவி சமேத மலையப்ப சுவாமி அதன் வழியாகச் சென்று தங்கப்பிரகாரத்தில் வலம் வருவார். அதன்பின் பக்தர்களின் தரிசனத்திற்காக சொர்க்கவாசல் அருகே உற்சவமூர்த்திகள் எழுந்தருள்வார்கள். வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை வழிபடுவோம், வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.